எனது அருமை பாரத் ஃபர்ஸ்ட் சொந்தங்களே வணக்கம். கொஞ்சம் வெளிப்படையாக பேசலாமே அப்படின்னு தான் இந்த வீடியோ. ஒரு வார காலமாக நம்ம சேனலில் அண்ணாமலை அவர்கள் பற்றி அவருடைய நிலைப்பாடு பற்றி நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம். வீடியோ அப்படிங்கிறத விட என்னோடய மனசில் இருந்ததை நான் பேசியிருந்தேன். அதற்கு நம்ம சேனலில் இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு பிளவு ஏற்பட்ட மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காது. ஆனால் இப்போ பிஜேபியில் பரிவாரில் எப்படி ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கோ அதே மாதிரி நம்முடைய சேனலில் கூட இரண்டு பிரிவுகளாக போய் ஒருத்தவங்க இது சரி ஒருத்தவங்க இது தப்பு அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸுகளை நான் படிச்சிட்ருக்கேன். இந்த சேனலை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 2,11,000 சொந்தங்கள், காவி சொந்தங்கள், தேசபக்தர்கள், தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லலாம். 2,11,000 பேர் இருக்கீங்க. இதில் எனக்குன்னு இந்த சேனலை பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா மேபி ஒரு 5 பேர் கூட தாண்டாது. ஆனால் நான் பேசுகிற அந்த சித்தாந்தத்துக்காக, நான் பேசுகிற அந்த தேசியத்துக்காக தான் இவ்வளோ பெரிய ஆதரவு நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். இப்படி இப்போ மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டுருக்குல்ல, இதெல்லாம் பார்க்கல எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அண்ணாமலை அவர்களை நான் கொண்டாடின மாதிரி இந்த சேனல் பாரத் ஃபர்ஸ்ட் கொண்டாடின மாதிரி வேறு யாரும் கொண்டாடி இருப்பாங்களான்னு எனக்கு தெரியலை. நான் அண்ணாமலைன்னு பேரை கூட சொல்ல மாட்டேன். அவர் பிஜேபியில் இருந்த நேரங்களில் அவர் அண்ணாமலையார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கொண்டாடி இருக்கோம். எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கொண்டாடி இருக்கோம். அண்ணாமலையாரோட அறிவார்ந்த கேள்விகளை எதிர்கொள்ள முடியாமல் இன்னமும் ஒரு சில பயலுவா அவரை ஆட்டுக்குட்டின்னு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுங்களுக்கு என்னோட பதில், ஆமையா அண்ணாமலையார் ஆடுதாய வளர்க்குறாரு, ஆட்டுக்குட்டி தாய மேய்ச்சிட்டு இருக்காரு அவங்க அப்பா. அப்படி எனக்கெல்லாம் பெரிய ஒரு கனவு என்ன அப்படின்னா, நம்மளுடைய காலகட்டத்தில் நம்ம இருக்கையில் ஒரு காவிக்கொடி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அண்ணாமலை அவர்கள் கொண்டு வந்தார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. மிகப்பெரிய நம்பிக்கையோடு இருந்தேன். அவர் விலகிறேன்னு சொன்னார் பாருங்க, அந்த நொடி வரைக்குமே அவர் கண்டிப்பாக விலக மாட்டார், கடைசி நேரத்திலேயாவது அவர் தன்னுடைய நிலைப்பாடை மாற்றிக்குவார் அப்படின்னு மிகப்பெரிய நம்பிக்கையில் நான் இருந்தேன். ஆனால் அவர் வெளியில் போன உடனே அந்த நம்பிக்கை மிகப்பெரிய அளவில் சுக்குநூறாக போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கட்சி ஆரம்பித்த உடனே பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஒரு பெரும் கூட்டம் அந்த பக்கம் போச்சு. இதில் அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கப்புறம் அண்ணாமலை அவர்களை பார்த்து பிஜேபிக்குள்ளே வந்தவங்க போயிருந்தா எனக்கு கவலையே இல்லை, விட்டுருப்பேன். சரி ஓகே போட்டோம் அப்படின்னு விட்டுருப்பேன். ஆனால் இந்த சித்தாந்தத்துக்காக என்னுடைய வயது தான் அவங்களுடைய இயக்க பணி தான் என்னுடைய வயது இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட அந்த பக்கம் போன உடனே நான் கிட்டத்தட்ட ஒரு 30-31 பேருக்கு மேலே நான் பேசியிருப்பேன். பேசுகிறவங்க எல்லாருமே காமனாக சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, அண்ணாமலை அவர்கள் பிஜேபிக்கு எதிராக பேச மாட்டார், அண்ணாமலை அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக பேச மாட்டார், ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக பேச மாட்டார், ஹிந்துத்துவத்துக்கு எதிராக பேச மாட்டார், தாஜா அரசியல் அண்ணாமலை அவர்கள் பண்ண மாட்டார். இதில் எது ஒன்று பண்ணாலுமே நாங்கள் அண்ணாமலை அவர்கள்ட்ட இருக்க மாட்டோம், நாங்கள் எல்லாமே என்ன பண்ணுவோம் பிஜேபிக்கு வந்துடுவோம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. நிறைய பேர் கருத்துக்களை சொன்னாங்க. அவங்கள்ட்ட யார்கிட்டையுமே அண்ணே நீங்கள் அந்த இயக்கத்துக்கு போகாதீங்கன்னு நான் சொல்லவே கிடையாது. சரி ஓகே, நான் அந்த நேரத்தில் என்ன சொன்னேன் அப்படின்னா, கண்டிப்பாங்க அண்ணாமலை அவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அதே மாதிரி இருந்தால் நானும் வரவேற்பேன், நான் வரவேற்று நம்ம சேனலே அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு நான் கூட சொன்னேன். என்ன காரணம் அப்படின்னா, பிஜேபியை தாண்டி பரிவார் இயக்கங்களை தாண்டி இன்னொரு இயக்கம் இதே மாதிரியான விஷயங்களை தேசபக்தி ஹிந்துத்துவம் அப்படின்னு அந்த விஷயங்களை பேசுனா நமக்கு சந்தோஷம் தானே, அதனால் நானும் வரவேற்பேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அண்ணாமலை அவர்களுடைய சமீபத்திய நடவடிக்கைகள்லாம் பார்க்கல எனக்கு உண்மையிலேயே பெரிய ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவர் முதல்ல அவர் இந்த கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னோன்னே பிஜேபியிலேருந்து நிறைய பேர் போனாங்க. அதில் சுமதி வெங்கடேசன் நினைக்கிறேன், அவங்களுடைய வீடியோக்கள் கூட இருக்குது. அவங்க ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அந்த பேட்டியை பார்க்கல எனக்கு கொஞ்சம் ஒரு என்னடா அது அப்படின்னு தோணுச்சு. அதை நீங்கள் பாருங்களேன். இப்போவே நிறைய கட்சிகள் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு இஸ்லாமிய இயக்கம் ஒன்று, அவங்க இன்னைக்கு காலையில் தான் பேசிட்டு வரேன். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 1.25 லட்சம் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க இணையத்துக்கு கேட்டுட்டு இருக்காங்க. நான் தலைவர்கிட்ட அதை பற்றி சொல்லியிருக்கிறேன். 16ஆம் தேதிக்கு மேலே சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகள்லாம் நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. இப்பயே ஒன்றிணைந்து வேலை செய்யணுன்ட்டு நம்மளுடைய மோட்டோவே ஒன்றிணைவும் வேலை செய்யும் அவ்வளோதான். ஸோ இதில் எந்த ஒரு ஐடியாலஜி, அதாவது சோ கால்டு நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, இதே ஒரு பிஜேபி ஃபாலோ பண்ண போகிறீங்களா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதாவது பிஜேபியை விட்டு விலகின உடனே 1.5 லட்சம் ஆட்கள்
உறுப்பினர்கள் இருக்கின்ற இஸ்லாமிய இயக்கம் வந்து அண்ணாமலை அவர்களோட சேர்றேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு இவங்க கொடுத்த பேட்டி. தப்பில்லை, எந்த இயக்கமும் எல்லாத்துக்கும் இது பண்ணலாம், அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் இஸ்லாமிய இயக்கம் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது என்னமோ மனசுக்கு ஒரு சின்ன நெருடலாக இருந்துச்சு. இல்லை எங்களுக்கு இந்த ஒரு ஹிந்து இயக்கங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அது வந்து ஓகே, ஹிந்து இயக்கம் வருது, இஸ்லாமிய இயக்கம் வருது, கிறிஸ்தவ இயக்கம் வருது அப்படின்னு போயிடலாம். ஆனால் இது சொன்னோடனே எனக்கு சின்ன ஒரு இது. அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்களுடைய முதல் மாநாடு, பொள்ளாச்சி மாநாடு, அதில் பார்த்தீங்கன்னா மதத்தை வந்து நம்ம வந்து பூட்டி வச்சுக்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்கு அதில் நிறைய கேள்விகள் இருந்தது. என்னென்னா, நம்ம சட்டப்பேரவை வரைக்கும் இன்னைக்கு டிவிகேவோட சபாநாயகர் பைபிள் வசனத்தை பேசுகிறாரு, கிறிஸ்தவத்தை உள்ளே கொண்டு போயிட்டாரு. ஏற்கனவே நம்ம வந்து எல்லாத்தையும் மறைச்சி எல்லாம் சமம்னு சொல்லி மிகப்பெரிய இழப்பை சந்திச்சுட்டு இருக்கோம். இங்கே குமரி மாவட்டத்திலலாம் எங்களுடைய சொந்தக்காரங்களே பாதி பேர் பார்த்தீங்கன்னா எல்லாமே மதம் மாதிரி ஓடிட்டாங்க. மிகப்பெரிய பிளவு, நமக்குள்ள பிளவு, குடும்பத்துக்குள்ள பிளவுன்னு மிகப்பெரிய பிளவு வந்துட்டுருக்கு. இதுலேயும் நம்ம வந்து இதை மூடி வச்சுட்டு போனோம், வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சுட்டு போனோம் அப்படின்னா என்னடா ஆகுறது அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளே இருந்தது. சரி, ஓகே, அதில் நிறைய பேர் நம்ம நேசிக்கின்ற நிறைய சித்தாந்தவாதிகள் அந்த பக்கம் இருக்காங்க. அவங்க எல்லாருமே என்னை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி என்கிட்டையும் சொன்னாங்க. அப்படிலாம் இல்லைப்பா, அவர் சொன்ன துணி இதுதான் அப்படின்னு அவங்களாவே ஒரு கட்டுரைகள் எழுதுனாங்க, சொன்னாங்க. ஓகே, அது கூட நான் வந்து சரி அப்படின்ட்டு ஒரு மனநிலைமை இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விகடனில் அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதை படிக்கிறேன், கேளுங்க. அந்த கட்டுரையை பார்த்தோன்னே எனக்கெல்லாம் பேரதிர்ச்சி, என்னடா அது அப்படின்னு மிகப்பெரிய அதிர்ச்சி. படிக்கிறேன், கேளுங்க. இந்த 3-4 ஆண்டுகளில் அறம் சார்ந்த விஷயங்களை பேசியிருந்தாலும் கூட இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் என்னை பார்க்கும் பார்வை மாறியுள்ளது என்று நினைக்கின்றேன். நான் எஸ்பியாக இருந்தபோது மசூதிக்குள் சென்று பேசுவேன். அப்போது நான் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளத்தக்கவராக தான் இருந்தேன். ஆனால் இந்த கடந்த 2-3 ஆண்டுகளில் அவர்களின் ஒரு பார்வை மாறியுள்ளது, என் மீதுள்ள அவர்களின் பார்வை மாறியுள்ளது. சின்ன இடைவெளி உருவாகியுள்ளது என்று எனக்கு தெரிந்தது. அது அவர்களில் கண்ணில் தெரிந்தது. அதை நான் தாண்ட வேண்டும் என்று நினைக்கின்றேன் அப்படின்னு. இதில் என்ன அர்த்தம் சொல்லுங்கள் பார்ப்போம். அதாவது 2-3 ஆண்டுகள் அப்படின்னா நான் பாரதிய ஜனதா கட்சியில் பயணிக்கின்ற காலகட்டங்களில் எனக்கு என்ன இது மாதிரி அவர்கள் பார்த்தாங்க, இது மாதிரி இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பாரதிய ஜனதா கட்சி ஒரு மதவாத இயக்கம், பாரதிய ஜனதா கட்சி இதுக்கெல்லாம் எதிரானவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் இறங்கியிருக்காரா, இல்லை அவருக்கு வந்து எல்லாரும் சமம்ப்பா, அண்ணாமலை வந்து எல்லாரும் சமன் பார்க்குறாரு, சிறுபான்மை காவலர் அப்படிங்கிற மாதிரி உருவாகிறாரு அப்படின்னு சிறுபான்மை ஓட்டு முழுவதும் அந்த பக்கம் போகணும்னு நினைக்கிறாரா அப்படின்னு எனக்கு தெரியலை. சரி, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தோடனே நமக்கு கடுமையான அதிருப்தி. நம்ம வந்து வீடியோக்கள் பேசணும், நிறைய ஃபேஸ்புக்கில் நிறைய போஸ்ட்டுகள்லாம் போட்டோம். இந்த போஸ்ட்டுகளுக்கு கீழே வந்து நம்ம விரும்புகிறவங்க, ஏற்கனவே நம்ம ஒன்றா பேசிக்கிட்டு இருந்தவங்க, அவங்களில் ஒரு சில பேர் நல்ல சித்தாந்தவாதிகள், அவங்க சொல்கிற விஷயங்களை பார்த்தோன்னே எனக்கெல்லாம் பேரதிர்ச்சிங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏங்க ஹிந்துத்துவாலாம் வேஸ்ட்டுங்க, எதுக்குங்க ஹிந்துத்துவாலாம் பேசணும், எதுக்குங்க ஹிந்துக்களுக்காக இருக்கணும், அதெல்லாம் தேராதுங்க, அதெல்லாம் தேராது, இனிமேல் இப்படியெல்லாம் பேசக்கூடாதுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறத பார்த்தோன்னே எனக்கு பேரதிர்ச்சி. என்னையா இது, இந்த மாதிரி திமுக காரன் பேசுனா ஓகே, மற்ற திராவிட கட்சியில் இருக்கவங்க பேசுனா ஓகே, ஆனால் பிஜேபியில் இருந்துட்டு ஆர்எஸ்எஸ் பரிவார் இயக்கங்கள் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தவங்க திடீர்னு ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு பேரதிர்ச்சி. நல்லா யோசிச்சு பாருங்களேன். பிஜேபி இந்தியா முழுவதும் ஹிந்துக்களுக்காக குரல் கொடுக்கல அப்படின்னா வேற யாரையா குரல் கொடுப்பா, வேற யார் குரல் கொடுப்பா? இந்த மாதிரி பேசுகிறவங்கள்ட்ட தான் கேட்குறேன், வேற யார் குரல் கொடுப்பா? பிஜேபி ஹிந்துக்களோட பிரச்சனைக்காக குரல் கொடுக்குது அப்படிங்கிறதுனாலேயே அது சிறுபான்மைகளுக்கு எதிரான கட்சி கிடையாது, சிறுபான்மையரை நாட்டை விட்டு விரட்டணும் அப்படிங்கிற கட்சி கிடையாது பிஜேபி. பரிவார் அந்த மாதிரி பரிவாரோட சிந்தனையிலே அந்த மாதிரி கிடையாது, எல்லாரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி தான். அதே சமயத்தில் இங்கே இருக்காங்கல்ல மற்ற மதங்கள், அவங்களுமே இந்தியாவை நேசிக்கணும், ஒரு இந்தியராக உணரணும் அப்படிங்கிறது தான் பரிவாரோட சிந்தனை. பரிவாரோட சிந்தனை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள், நமக்கு வந்து எல்லாரோட ஓட்டு வேணும்ப்பா, அதனால் நம்ம வந்து ராமர் கோயில் விஷயத்தை பேசவே கூடாதுப்பா, ராமர் கோயில் விஷயத்தை தொடவே கூடாது அப்படின்னு அவர் நினச்சிருந்தா இன்றைக்கி நம்மளுடைய கலாச்சார சின்னமாக இருக்க அந்த ராமர் ஆலயம் அங்கே வந்திருக்குமா? அவங்க எதையுமே கவலைப்படலை, எதை பற்றியும் கவலைப்படலை. நம்ம நாட்டோட கலாச்சாரத்தை பேசுகிறதுக்கு பாரதிய ஜனதா கட்சியும் பரிவார்களும் என்னைக்கும் தயங்கினதே கிடையாது.
இதை பேசுனா அவங்க ஓட்டு வருமா இவங்க ஓட்டு வருமா அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி என்னைக்குமே நினச்சதே கிடையாது. நீங்கள் நல்லா பாருங்களேன், அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாரு, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் என்னுடைய குருநாதர் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள்ட்ட மிகப்பெரிய துணிச்சல் இருக்குது. அவர் எதை பற்றியும் கவலையே பட மாட்டார். ஐயா, நான் ஒரு ஹிந்து தேசியவாதி அப்படிங்கிற ஒரு கர்வம் அவர்கிட்ட எப்போவுமே இருந்திருக்கு. ஹிந்துக்கள் சார்ந்த பிரச்சனைக்கு குரல் கொடுக்கறதுக்கு அவர் தயங்கினதே கிடையாது. தயங்காமல் பேசுவார். பிரச்சார பொதுக்கூட்டங்கள், உத்தரப்பிரதேசத்தோட பிரச்சார பொதுக்கூட்டங்களில் பாருங்கள், அவுரங்கசீப் சத்ரபதி வீர சிவாஜியோட கதையை சொல்லிட்டு இந்த ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற இந்த கோஷத்தை ஒவ்வொரு வீட்லையும் கொண்டு சேருங்க அப்படின்னு தைரியமாக பேசினார் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள். அப்படிப்பட்ட தைரியம் அண்ணாமலை அவர்களுக்கும் வேணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஆசை, என்னுடைய ஒரு எண்ணங்கள். எதற்காக நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. மக்களை தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும், அவங்க இதுதான் நம்ம கலாச்சாரம், இதுதான் நம்ம வரலாறு, இதுதான் அப்படின்னு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும். அண்ணாமலை அவர்கள் எல்லாத்துக்கும் பேசிகிட்டு இருக்காருல்ல, ஆனால் திருப்பரங்குன்ற விவகாரம் வந்துச்சு, அதுக்கு அண்ணாமலை அவர்கள் அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரல. அதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு வருத்தம். ஏன்னா உங்களை வரலாற்றை திரிச்சு பேச சொல்லலை, அங்கே நடந்த உண்மை என்ன, எந்த பக்கம் நிற்கணும் அப்படிங்கிற உண்மை என்ன, அதை தான் பேச சொன்னோம், உண்மையை தான் பேச சொன்னோம். அந்த உண்மைக்கே அண்ணாமலை அவர்கள் குரல் கொடுக்கல அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய அபத்தம் பாருங்கள். ஆனால் அதே அண்ணாமலை அவர்கள் இன்னொரு வீடியோ உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். முருகன் மாநாடு நடந்துச்சுல்ல, பிரம்மாண்டமான மாநாடு, தமிழகத்திலேயே ஒழுக்கமாக ஒரு மாநாடு நடக்கணும் அப்படின்னா அது முருகன் மாநாடு தான் எல்லாருமே எடுத்துக்காட்டாக சொல்லுவாங்க. அங்கே தான் அந்த சேரெல்லாம் அடுக்கி வச்சு எல்லாம் ஒன்றா வச்சுக்கிட்டு இந்த குப்பையெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு தொண்டர்களே பண்ணாங்கல்ல, அந்த கல்ச்சர் தமிழ்நாட்டுக்கே அறிமுகப்படுத்துனது முருகன் மாநாடு தான். அந்த மாநாட்டில் அண்ணாமலை அவர்கள் பேசினார் பாருங்க, உண்மையிலேயே என்ன அழகு பாருங்க. இந்து மக்கள்கிட்ட ஒற்றுமை எப்பொழுதும் வராது என்கின்ற தைரியத்துல அரசியல்வாதிகள் இன்னும் பழைய அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார். அதையெல்லாம் உடைத்து காட்ட வேண்டும். என்னுடைய கோவில்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். எங்களுடைய வாழ்வியல் முறையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எங்களுடைய குழந்தைகள் தைரியமா ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட திருநூறு வச்சுட்டு போகணும். எங்களுடைய குழந்தைகள் இன்னைக்கு வட தமிழ்நாட்டில் ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட ருத்ராட்ச கொட்டையை வெளியே அணிந்து கொண்டு செல்ல வேண்டும். எவ்வளோ ஒரு அழகான ஸ்பீச் பார்த்தீங்களா. எனக்கு தெரிஞ்ச ஒரு நிறைய இந்துத்துவாதிகளே இந்த மாதிரி பேசுவாங்களான்னு தெரியல. அவ்வளோ தெளிவாக பேசின அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு இந்த மாதிரிலாம் பேசுறது பார்க்கல உண்மையிலேயே ஒரு பெரிய வருத்தம், மிகப்பெரிய வருத்தம். ஒரு விஷயத்தை ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, இந்த நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் சொன்னது கரெக்டு. அண்ணாமலை அண்ணன் எப்படி பேசுகிறாரு பார்த்தீங்களா, அவர் தான் மாற்று, அவர் தான் அப்படின்னு பேசுனா நம்ம சேனலில் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலே வியூஸ் போகும். அதனால் எனக்கு தனிப்பட்ட முறையில் லாபம் தான். ஆனால் என்னுடைய மனசாட்சி அதுக்கு இடமே கொடுக்கல. நம்ம பாரத் ஃபர்ஸ்ட் தான் நம்ம சேனலோட தாரக மந்திரம். பாரத் ஃபர்ஸ்ட், ஹிந்துத்துவா, ஆன்மீகம், இது மட்டும்தான். நம்ம இதுக்கு ஆதரவாக யார் இருந்தாலும் ஆதரிப்போம், எதிராக யார் இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சவங்க வேண்டப்பட்டவங்க யார் இருந்தாலும் எதிர்ப்போம். அதுதான் நம்ம சேனலோட நிலைப்பாடு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்களில் கிட்டத்தட்ட 35-40 விழுக்காடு சிறுபான்மையர் இருக்காங்க. அங்கெல்லாம் பிஜேபி நினச்சிருந்தா முன்னாடி ஆட்சிக்கு வந்திருக்கலாம். எப்பா சிறுபான்மை உங்களை தாஜா பண்ணுறோம், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, பங்களாதேஷ்லேருந்து உள்ளே வந்தாலும் சரி கண்டுக்க மாட்டோம், நீங்கள் பங்களாதேஷ்லேருந்து இங்கே வந்தாலும் சரி கண்டுக்க மாட்டோம், நீங்கள் என்ன வேணாலும் சரி கண்டுக்க மாட்டோம் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி சொல்லியிருந்தால் முன்னாடியே ஆட்சிக்கு வந்திருக்கலாம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அதை பண்ணவே இல்லை. தொடர்ந்து வேலை பார்த்தாங்க, உண்மையை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இதை நம்பின சிறுபான்மை இருக்காங்களே, நம்பினவங்க ஓட்டு போட்டாங்க, நம்பாதவங்க ஓட்டு போடாமல் போயிட்டாங்க. ஹிந்து சமுதாயம் ஒட்டுமொத்தமாக இந்த கட்சிகளெல்லாம் பார்த்தாங்க. அவங்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த துரோகத்தோட வேதனை எல்லாத்தையும் சேர்த்து தூக்கி போட்டு அடித்து வெஸ்ட் பெங்காலில் இன்னைக்கு கலக்கிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் தூக்கி போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காரு. அஸ்ஸாம் முதலமைச்சரை சொல்லவே வேண்டாம், அவர் பயங்கரமாக வேற லெவலில் போயிட்டுருக்காரு. அந்த மாதிரி இங்கேயும் மாறணும், அதற்கு அண்ணாமலை போன்ற ஒரு ஆளுமை இருந்தால் மிகப்பெரிய அளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நல்லா நம்பினேன். அந்த நம்பிக்கை இன்றைக்கி சிதைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம். நிறைய தேசியவாதிகள், நம்ம சேனலில் இருக்கின்ற தேசியவாதிகள்
நிறைய பேர் வந்து அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளராகவும் இருக்கிறீங்க. ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது, வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் நமக்கு எதிரான ஒரு விஷயம் வருது அப்படின்னா, குறிப்பாக ஹிந்துத்துவாவுக்கு எதிரான ஒரு விஷயம் வருது அப்படின்னா கண்டிப்பாக அதை எதிர்த்து பேச வேண்டிய ஒரு கட்டாயம் தேசியவாதிகள் அனைவருக்கும் இருக்குது. நான் பேசுனதில் ஏதாவது தவறு இருந்தால் என்னை மன்னிச்சுக்கோங்க. நம்ம சேனலை நேசித்து தொடர்ந்து பார்த்துட்ருக்க அனைத்து தேசியவாதிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த மிகப்பெரிய ஒரு நன்றி. நான் பேசுகிறது என்னுடைய இந்த நிலைப்பாடு சரியில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அப்புறம் உங்களுடைய முடிவு. அதை தாண்டி தொடர்ந்து தேசியத்துக்காக தொடர்ந்து அண்ணாமலை அவர்களை பற்றி மட்டும் நம்ம பேச போகிறது கிடையாது. அந்த டாப்பிக்கெல்லாம் இன்னையோட விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து அடுத்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த தேசத்துக்கு எதிராக, இந்த வந்தே மாதர பாடலுக்கு எதிராக, அந்த பிளாஸ்டிக் சேர், சோஃபா, திருமாவளவன் எல்லாம் பேசியிருக்காங்க. கட்டாயம் நீங்கள் வந்து வந்தே மாதரம் பாடணும் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஏற்புடையதல்ல. தலைவரே, இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். கண்டிச்சுக்க. இப்போ யார் உன்னை கேட்டா? அதை பற்றியெல்லாம் நாளைய வீடியோக்குள்ளே இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.